இந்த போஸ்ட்டில் வந்து நம்ம 2 போஸ்ட் பார்க்க போகிறோம். ஒன்று அத்திப்பழம் ஜூஸ் ஒன்று, இன்னொரு நியூ நட் அறிமுகம், இன்ட்ரோடியூசிங் நியூ நட் தான். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சமையல் அட்டகாசம். இது என்ன நட்ஸுன்னு தெரியுதா உங்களுக்கு? லாஸ்ட் டைம் வந்து நான் ஒரு நியூ ஃப்ரூட் இன்ட்ரடியூஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பர்மிசான் ஃப்ரூட்ஸ் காமிச்சேன். அது மாதிரி வந்து நியூ நட் அறிமுகம் இது இன்ட்ரடியூசிங். ஆனால் வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த நட் பற்றி. இதை பற்றி தான் நான் இதை சொல்ல போகிறேன். நான் இதனுடைய வந்து பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இது ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும், அது ரத்தத்தின் அளவு வந்து ரொம்ப நல்லா வச்சுருக்கோம். அப்புறம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். அத்திப்பழம் தெரியும் இல்லையா உங்களுக்கு? அதுபோல் தான் இது வந்து அதனுடைய ட்ரை இது அஞ்சீர்னு வாங்க ஹிந்தியில், இங்கிலீஷில் வந்து ஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன தேடி பார்த்தேன்னா இது பேர் வந்து காஷ் கொட்டைன்னு கூட போட்டிருந்துச்சு. இது செஸ்ட்நட்டுன்னு இங்கே சொல்லுவாங்க. பிலிப்பைனீஸ்லாம் வந்து நிறைய இது யூஸ் பண்ணுவாங்க. இங்கே அரபிங்கெலாம் வந்து நிறைய சூப்ஸ்லாம் போடுவாங்க. நான் சூப்பில் பண்ணியிருக்கேன், இது புளிக்குழம்புலாம் கூட பண்ணியிருக்கேன். சுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், வேக வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது பேர் வந்து செஸ்ட்நட்டு. அதாவது செஸ்ட்நட்டுன்றது வந்து இங்கே வந்து டிசம்பர் மாதத்தில் வரும். இது சுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே பேனில் அப்படி வறுத்து சாப்பிடலாம். நான் வந்து இது வந்து பாயில் அங்கேயே அந்த கானோட வந்து எப்போவும் கான் வாங்குவோம். கானோட இந்த செஸ்ட்நட் வந்து சுட்டு விற்கிறாங்க. எல்லாட்லேயுமே இருக்கும். இந்த ஒரு தடவை வாங்கி உங்களுக்கு காமிக்கலான்னு தான். இதனுடைய சத்துக்கள் வந்து ரொம்ப ஏராளம். ரத்தத்தை வந்து சுத்தம் படுத்துது, ஹீமோகுளோபின் அளவு வந்து அதிகரிக்குது. இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் நிறைய தேடினதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இல்லை, இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. நான் வந்து கூட வேலை பார்த்த பிலிப்பைனி தான் 2-3 தடவை கொண்டு வந்து கொடுத்துருக்காப்புல. கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிடுவேன் பிலிப்பைனி ஃபுட்லாம். வந்து குங்குமம் தோழியில் வந்து நான் வந்து இந்த காஷ்கொட்டை யூஸ் பண்ணி டிசம்பர் டு மார்ச் கிட்ட வரைக்கும் இருக்கும் அந்த இது. இந்த காஷ்கொட்டை யூஸ் பண்ணி வந்து புளிக்குழம்பு செய்து போதும். நம்ம கருவாட்டு குழம்புலாம் பண்ணுவோம்ல, அது மாதிரி. இல்லை முருங்காலாம் போட்டு வெஜ்ஜு புளிக்குழம்புலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி செய்து போட்டிருந்தேன். அது அந்த லாஸ்ட்டில் வந்து அந்த ரெசிபி நினைக்கிறேன். நான் இன்னொரு தடவை நான் செஞ்சு உங்களுக்கு போடுறேன் இங்கே. ஆனால் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் எப்படியும் அந்த காஷ்கொட்டையும். நான் எனக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஊர்லேருந்து கூட பனங்கிழங்கு கொண்டு வந்தேன் டிசம்பரில், அதுக்கூட ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி இந்த காஷ்கொட்டை, பலாக்கொட்டை இதெல்லாம் வந்து மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி லெமன் டீ டெய்லி குடிக்கணும்ல, அந்த லெமன் கூட நான் மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஊறுகாய் போடுறதுக்காக. இது வந்து இந்த மாதிரி உரித்து நல்லா க்ரில் பண்ணி உரித்து சாப்பிட்லாம். இல்லை நம்ம இதுலேயும் தவாலையும் வறுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லாஸ்ட் டைம் ஒரு ஃப்ரூட் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், அது மாதிரி தான் இது. தெரியாதவங்களுக்கு வாங்கி சாப்பிடுவீங்க இல்லையா, அதனால தான் நான் இந்த போஸ்ட் போட்டிருக்கேன். 2 போஸ்ட் இதில் இருக்குது. ஒன்று வந்து இந்த காஷ்கொட்டையுடைய பயன்களும், அது எப்படி இருக்குது, என்ன பண்ணலான்றதும். இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பிலிப்பைனியுடைய அவங்களுடைய இது நினச்சிப்பேன் நான். பார்த்தா அவங்க வந்து இந்த டிசம்பர்லேருந்து இந்த மார்ச் வரைக்கும் இருக்கும். அப்போ வந்து பாயில் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் சூப் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் சூப் பண்ணியிருக்கேன், புளிக்குழம்பு பண்ணியிருக்கேன். அதில் இது வந்து அல்மைல் ஆல்ஸில் கிடைக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு. கொஞ்சமாக நான் ஒரு 100 கிராம் வாங்கிட்டு வருவேன். இது கொஞ்சம் சம்டைம்ஸ் விலை அதிகமாகவும் இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் யாராவது இது பார்த்துருக்கீங்களா, இதை வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா? இந்த க்ரில் பண்ணது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹீமோக்ளோபின் அளவு ரொம்ப அதிகப்படுத்தும். எல்லோரும் கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க. நான் வந்து தோழியில் கொடுத்த செஸ்ட்நட் புளிக்குழம்பு இது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சேப்பங்கிழமெலாம் போட்டு அருமையாக இருந்துச்சு ஆக்குனாக்கா. இப்போ அதே நம்ம நட்டு பார்த்தோம் இல்லையா, அதே தான். இது வந்து பழத்தில் அத்திப்பழம். இது சேமாக இருக்குது பாருங்கள், ரெண்டும் ஒரே மாதிரி. இதில் நம்ம ஒரு ஜூஸ் ஒன்று பார்க்கலாம்.
கடையில் போனால் மற்ற ஜூஸ் வாங்கி கொடுத்தத விட இந்த அத்திப்பழம் ஜூஸ் இல்லை மாதுளம்பழம் ஜூஸ் அந்த மாதிரி வாங்கி குடிச்சிங்கனாக்கா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து வெறும் தோல் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க நம்ம பல்ப்பு தான் எடுக்க போகிறோம். 9 பழம் எடுத்திருக்கேன். ஒரு 3 பேருக்கு அடிக்க வரும் இது. ஒம்பது பழம் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆறிய பால் வந்து 1/2 லிட்டரு. சர்க்கரை வந்து தேவைக்கு எடுத்துங்க. ஐஸ் கட்டிகள் கொஞ்சம் வந்து ஒரு 10 ஐஸ் கட்டி எடுத்துங்க. காய்ச்சி ஆறிய பால் நல்லா அதை வந்து நீங்கள் ஐஸ் கட்டி தனியாக காய்ச்சி ஆறிய பால் எடுத்துக்க பதிலாக நீங்கள் பால் காய்ச்சி நீங்கள் ஃப்ரீசர்லேயே வச்சு நல்லா அந்த ஐஸ் பாலே ஊற்றி அடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பழத்தை வந்து 2ஆக கிவி மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸ்பூனால் அந்த உள்ளே இருக்க பல்ப் வரைக்கும் வலிச்சு எடுத்துருங்க. 9 பழத்துலேயும் அதேமாதிரி எடுத்துடலாம். எல்லாத்தையும் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஐஸ் கட்டி, அத்திப்பழம், பால் எல்லாம் ரெடியாக இருக்குது. நீங்கள் வந்து சர்க்கரைக்கு பதிலாக ப்ரௌன் சுகரோ இல்லை வேறு கருப்பட்டியை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சும்மா சாப்பிடவே ரொம்ப தித்திப்பாக இருக்கும். ரொம்ப ஆனால் நரன்னு இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லாம் பிடிக்காது. அதனால தான் வந்து நம்ம மில்க் ஷேக்காக அடிச்சிட வேண்டியது. ஒரு மிக்சியில் வந்து அத்திப்பழம், பால், சர்க்கரை, ஐஸ் கட்டி எல்லாத்தையும் சேர்த்துருங்க. நல்ல நுர பொங்க நல்லா கரையாக அடிச்சிடுங்க. கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாமல் நல்லா அடிச்சு விடுங்க. ஐஸ் கட்டியோடு சேர்ந்து நல்லா கரைஞ்சிரும். அது அடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு டம்ளரில் எல்லாம் ஊற்றி குடிக்க வேண்டியது தான். ஒரு 3 பேருக்கு வரும் இந்த அளவு. இந்த அத்திப்பழ ஜூஸ் வந்து ஸ்ரீலங்கன் மாத இதழில் வந்து எனக்கு சில கொஞ்சம் குறிப்புகள்லாம் வெளியாகிச்சு. அப்போ வெளியான குறிப்பு இது. இந்த அத்திப்பழம் வந்து பழமாக தான் பார்த்தோம். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஹல்வாவும் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் எல்லாம் போஸ்ட் பண்ணுறேன் நான் ஃப்யூச்சரில். ஒரு நட்டு பார்த்தோம், ஒரு நியூ நட் பார்த்தோம். செஸ்நட் எல்லாத்தையும் சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் தெரியாமல் இருக்கலாம். அதுதான் அந்த அத்திப்பழ ட்ரை இது தான் காமிக்கிறதுக்காக தான் இந்த பதிவு போட்டேன். சென்னை பிளாசாவில் வந்து சிபி ஜீபா ரெண்டுத்துலேயுமே வந்து இப்போ ஆக்ஸாயில் மருந்து இருக்குது. அது வந்து 3 ml, 5 ml, 10 ml, 56 ml கூட நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லா துபாயில் உள்ள எல்லா தைலம் ஐட்டமும் விற்குது. அதில் ஆக்ஸாயிலும் இருக்குதுன்ட்டு சொல்கிறேன். இதில் உங்களுக்கு ஜெனிலா வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,